வியாபாரத்தை நம்ம சின்சியராக பண்ணோம்னா நம்மளுடைய ஒவ்வொரு மணி நேர உழைப்புக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா? நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேலரி ஜாபில் பார்ப்போம். ஒருத்தர் வந்து சேலரி ஜாபுக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். 25 வயசில் ஸ்டார்ட் பண்ணான்னு ஒரு 25 60 வயசு வரைக்கும் வேலை செய்கிறான்னு 35 வருஷம் வேலை பார்க்குறாரு. 35 வருஷம் வேலை பார்க்குறப்போ ஒரு நாளைக்கு ஒரு வேலைக்கு போகிறப்போ சேலரி ஜாபுக்கு போகிறப்போ எவ்வளோ நேரம் வேலை பார்க்கணும்? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் வேலை பார்க்கணும். அப்படி 365 நாள் 60 நாள் லீவ் போகும். 300 நாள் வேலை பார்த்தா கூட 35 வருஷம் வேலை பார்த்தா 84,000 மணி நேரம். இந்த 84,000 மணி நேரம் நீங்கள் வேலை பார்த்து நீங்கள் ரிட்டையர்ட் ஆகிறப்போ உங்களுடைய சராசரி மாத வருமானம் ஒரு மாதத்திற்கு 20,000 இருந்தால், ஒரு மாதத்துக்கு 20,000 அப்படின்னா ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள், அப்படி 35 ஆண்டுகளில் நீங்கள் சராசரி 20,000 எல்லா மாதமும் வாங்கியிருந்தீங்கன்னா, பிரிமானங்கள் எதுவுமே இல்லாமல் தொடர்ந்து 20,000 வந்தது அப்படின்னா உங்களுடைய ஒட்டுமொத்த வருமானம் 84 லட்சம் ரூபாய். 84 லட்சம் ரூபாய் நீங்கள் சம்பாதிக்கிறது, நீங்கள் செலவழிச்சது 84,000 மணி நேரம். அப்போ உங்களுடைய ஒரு மணி நேர உழைப்புக்கு 100 ரூபா. ஒரு மணி நேர உழைப்புக்கு 100 ரூபா. மாதம் 20,000 ரூபாய் இருந்து 35 வருஷம் ஒர்க் பண்ண முடிஞ்சிருந்தா மட்டும்தான் ஒரு மணி நேரத்துக்கு 100 ரூபா. மாதம் 20,000 இல்லை 10,000 தான் அதனுடைய பாதி அது குறைஞ்சிடும். யோசிச்சு பாருங்கள், இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய ஒரு மணி நேர உழைப்புக்கு உங்களுடைய சேலரி ஜாபில் கிடைக்க கொடுக்க 100 ரூபா தான் கிடைக்குன்னா அது போதுமா? பத்தாது இல்லைங்களா? சரி, அப்படியே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு அரை முக்கால் மணி நேரத்துக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு இப்போ உள்ளதோடு ஒரு 10 மடங்கு வருமானம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லைங்களா? அப்போ வெஸ்டேஜ் வியாபாரத்தில் இப்போது இந்த 100 விட ஒரு 10 மடங்கு அப்படின்னா 1000 ரூபா ஒரு மணி நேரத்துக்கு கிடைக்குமா அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா? ரைட். நம்ம வந்து ஒரு வெஸ்டேஜ் வியாபாரத்தில் நம்ம எடுத்து நம்ம ஒரு 5 வருஷம் தொடர்ந்து ஒர்க் பண்ணால் 5 வருஷத்துக்குள்ளே க்ரௌன் டைரக்டர் ஆகிடலாம். சரிங்களா? 5 வருஷத்துக்குள்ளே க்ரௌன் டைரக்டர் ஆகிடலாம். க்ரௌன் டைரக்டர் ஆகி கம்பெனி சொல்லக்கூடிய எல்லா விதமான வருமானங்களும் க்ரௌன் டைரக்டர் லெவலில் நம்ம எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்முடைய மாத வருமானம் லட்ச ரூபாயை தாண்டும். மாத வருமானம் லட்ச ரூபாயை தாண்டும். அப்போ நீங்கள் வெஸ்டேஜில் லட்ச ரூபாய் மாதம் சம்பாதிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன லெவல் ரீச் பண்ணால் க்ரௌன் டைரக்டர் ரீச் பண்ணணும். க்ரௌன் டைரக்டர் லெவல் ரீச் பண்ணி கம்பெனி சொல்ல க்ரௌன் டைரக்டருக்கு உண்டான எல்லா விதமான வருமானங்களும் என்னென்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் போனஸ், பிஸ்னஸ் பில்டிங் போனஸ், ட்ராவல் ஃபண்ட், கார் ஃபண்ட், ஹவுஸ் ஃபண்ட் அண்ட் லீடர்ஷிப் ஓவரைனிங் போனஸ். இந்த வருமானம் எல்லாம் நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் சம்பாதிக்க முடியும். அப்போது அந்த லெவலுக்கு ரீச் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் வேணும்? 5 வருஷம் அப்படின்னா இல்லை. இந்த 5 வருஷம் எப்போ போட்டாங்கன்னா கம்பெனி ஆரம்பித்த காலத்தில் 2 ப்ராடக்ட் உள்ளப்போ இப்போ 300க்கு மேலே ப்ராடக்ட் இருக்குது. அன்றைக்கி வந்து 2 ஆஃபீஸ் தான் இருந்தது. இன்றைக்கி 3000க்கு மேலே ஆஃபீஸ் உண்டு. அன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லானவங்க யாருமே இல்லை. இன்றைக்கி உங்களுக்கு உங்கள் டீம்லேயே மேலே நிறைய பேர் சக்ஸஸ்ஃபுல்லானவங்க இருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவ்வளோ டைம் ஆகுது. அன்றைக்கி வந்து டேரக்டராக இன்னும் நிறைய பீவன் இப்போ அதெல்லாம் குறைச்சிட்டாங்க. இப்போ வந்து 1 மாதம் 2 மாதம் 3 மாதம்லாம் ஆயிருக்காங்க. இப்போ போன வாரம் குஷால் சர்மான்னு ஒரு நம்மளுடைய லீடர் பேசினார். அவர் ஜாயின் பண்ணி 2 வருஷத்தில் மாதம் 10 லட்ச ரூபா சம்பாதிச்சிட்ருக்கார். இவ்வளோக்கு 25 வயசு பையன். அப்போ இப்போ வந்து இந்த வியாபாரத்தில் வேகமாக ஜெயிக்க முடியுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இது யாருக்கு இந்த 5 வருஷம்னா மெதுவாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு. வேகமாக ஒர்க் பண்ணால் வேகமாக ஜெயிக்கலாம். மெதுவாக ஒர்க் பண்ணால் 5 வருஷத்துக்குள்ளே ஜெயிக்கும். ஆனால் மெதுவாக ஒர்க் பண்ணாலும் தொடர்ந்து ஒர்க் பண்ணணும், கேப் விடக்கூடாது. அப்போ தொடர்ந்து ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 1 வருஷமோ 2 வருஷமோ அதிகபட்சமாக 5 வருஷமோ உங்களுடைய லைஃப் கண்டிப்பாக செட் ஆகும், கண்டிப்பாக மாறும். வேகமாக ஒர்க் பண்ணிங்கன்னா கம்ஃபர்டபுளாக 1-1.5 வருஷத்தில் உங்களுடைய லைஃப்பை சூப்பராக சேஞ்ச் பண்ணலாம். ஸோ மாதம் லட்ச ரூபா சம்பாதிச்சிங்கன்னா இப்போ க்ரௌன் டைரக்டராக இருக்குது. நீங்கள் 5 வருஷம் எடுத்தால் கூட அந்த 5 வருஷம் வருமானத்துக்கு சேர்க்க வேணும். அதுக்கப்புறம் மாதம் லட்ச ரூபா வர்றது வந்து இப்போ க்ரௌன் டைரக்டர் ஆன பிற்பாடு நீங்கள் அதே லெவலில் இருப்பீங்களா இல்லை அடுத்த லெவல் போவீங்களா? கண்டிப்பாக அடுத்த லெவல் போவீங்க. லட்ச ரூபாயிலே வருமானம் இருக்குமா? இல்லை, மேலே ஏறும். மினிமம் 1 லட்சத்தில் நீங்கள் மெயின்டைன் பண்ணாவே ஒரு வருஷத்தில் 12 மாதங்கள். அப்போ ஒரு மாதம் 1 லட்சம்னா 12 மாதங்களில் 12 லட்சம். அப்படி 30 வருஷத்தில் 3 கோடி 60 லட்சம். ஏன் இந்த 30 வருஷம்னா 30 + 5 வருஷம் க்ரௌன் டைரக்டர் எடுத்தால் கூட 35. அந்த சேலரி ஜாபில் 35 வருஷம் எடுத்துடலாம். அந்த கணக்கு தான் இங்கே போட்டிருக்கோம். அப்போ மாதம் லட்ச ரூபாய் சம்பாதிச்சா 30 வருஷத்தில் 3 கோடி 60 லட்சம் ரூபா. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ உள்ளதில் வந்து இப்போ இப்போ நீங்கள் லைஃப்பில் என்ன நிலைமையில் இருக்கீங்களோ அதிலேருந்து நீங்கள் ஒரு 3 கோடி 60 லட்ச ரூபா அடுத்து 30-35 வருஷத்தில் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா உங்களோட லைஃப் எப்படி மாறுன்னு யோசிச்சு பாருங்கள். 30-35 வருஷம்ல 3.5 கோடியெல்லாம் வந்து அதுக்கு முன்னாடியே உங்களால் டெஃபினெட்லி சம்பாதிக்க முடியும். வந்து அதிகபட்சம் ரொம்ப ஸ்லோவாக பண்ண சொல்கிறேன். ஆனால் தொடர்ந்து ஒர்க் பண்ணால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வெஸ்டேஜில் ஜெயிக்க முடியும். ஸோ அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவழிக்கணும் அப்படின்னா ஒரு நாளைக்கு 5 மணி நேரம். ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் அப்படின்னா ஐயோ என்னால் 5 மணி நேரம் தொடர்ந்து கொடுங்க நான் பிரிச்சுருங்க. காலையில் ஒரு 2 மணி நேரம் வீட்டில் உட்காந்தபடியே அப்ளைனை கூப்பிடுறது, டவுன்லைனை கூப்பிடுறது, மீட்டிங் வரேன்னு சொன்னவங்களை கூப்பிடுறது, ப்ராடக்ட் வாங்குறேன்னு சொன்னவங்களை ஃபாலோ பண்ணுறது, இதுக்கு ஒரு 2 மணி நேரம். ஃபோன் காலில் இந்த பேசுகிறதுக்குமே ஒரு 2 மணி நேரம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா
டெய்லி உங்களுடைய பிரேக் டைமில் லஞ்ச் டைம்லாம் பிரேக் வருது, அப்போ ஒரு அரை மணி நேரம் மாற்றி வச்சுரு 3 பேருக்கு இன்விடேஷனுக்கு மீட்டிங்கு வர சொல்லி ஒரு இன்விடேஷனுக்கு ஒரு அரை மணி நேரம் டெய்லி ஒரு 3 பேருக்கு பிளான் சொல்லுங்கள். அது ஆன்லைனில் ஜூம் மீட்டிங் வழியாக சொன்னாலும் சரி, கூகுள் மீட்டில் பண்ணாலும் சரி, இல்லை உங்கள் லீடர்ஸ் மீட்டிங் நடத்துகிறாங்கன்னா அதில் 3 பேர் உட்கார வச்சாலும் சரி, அப்போ அவங்கள இன்வைட் பண்ணி மீட்டிங்கில் உட்கார வச்சிடணும். இல்லை நீங்கள் நடத்தினாலும் சரி, டெய்லி ஒரு 3 பேருக்கு மீட்டிங் நடத்தணும். தனித்தனியாக நடத்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அரை மணி நேரம் 3/4 மணி நேரங்கிற கணக்கில் அதிகபட்சமாக 2.5 மணி நேரத்து 3 மணி நேரம் ஆகும். இது உங்கள் லீடர்ஸ் நடத்தக்கூடிய மீட்டிங்கில் ஒரு 3 பேர் 4 பேர் உட்கார வச்சிங்கன்னா 1 மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிடும். அது போக டெய்லி நைட் வந்து ஒரு அரை மணி நேரம் பிஸ்னஸை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் கற்றுக்க, ஒரு நாளைக்கு ப்ராடக்ட்டை கற்றுக்கலாம். அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை கற்றுக்கிட்டாவே நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை பற்றி வேகமாக ஹெல்த் கேர் ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் ஒரு மாதத்தில் எல்லா ப்ராடக்ட்லையும் நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். அப்படி டெய்லி ஒரு 5 மணி நேரம் நீங்கள் செலவழித்து சாட்டர்டே சண்டே கூட ஒர்க் பண்ணிங்க, அதனால் 330 நாட்கள் போட்டிருக்கோம். அப்படி 5 வருஷத்தில் 8250 மணி நேரம் சேலரி ஜாப்ல 84,000 மணி நேரம். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை மாறல. ஆனால் வெஸ்டீஜில் 8250 மணி நேரம் செலவழிச்சிருக்கீங்க. கிரவுண்ட் டைரக்டர் ஆகி 3,70 லட்ச ரூபா மினிமம் சம்பாதிச்சாவே உங்களுடைய 1 மணி நேர உழைப்புக்கு 4,363 ரூபா. எவ்வளோ கேட்டீங்க? 1000 ரூபா கேட்டீங்க. ஆனால் இங்கே 4,363 ரூபா நீங்கள் 1 மணி நேரத்துக்கு சம்பாதிக்கலாம். எது நீங்கள் 5 வருஷத்தில் கிரவுண்ட் டைரக்டரையும் அதே லட்ச ரூபா மெயின்டைன் பண்ணால் இன்னும் வருமானம் சீக்கிரமாக கிரவுண்ட் டைரக்டர் இன்னும் வருமானம் வேகமாக வளர்ந்தது அப்படின்னா இது டோட்டலாக இந்த அமௌண்ட்டு பெரிய அமௌண்ட்டாக மாறும். அப்போ இப்போ நீங்கள் முடிவு பண்ணலாம் உங்களுக்கு 4,363 ரூபா வேணுமா இல்லை 100 ரூபா வேணுமான்னு. சேலரி ஜாப் அப்படியே கண்டினியூ பண்ணீங்க, இல்லை நீங்கள் இது வரைக்கும் பண்ணதே கண்டினியூ பண்ணீங்க, இந்த 100ல் தான் இருக்க போகிறீங்க. ஆனால் வெஸ்டீஜ் வியாபார வாய்ப்பு எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாதம் 4,363 ரூபா சம்பாதிக்க முடியும். ஒரு மணி நேரத்துக்கு 4,363 ரூபா சம்பாதிக்க முடியும். இப்போ மாதம் லட்ச ரூபா சம்பாதிக்கக்கூடிய வெஸ்டீஜ் வியாபார வாய்ப்பு உங்கள் கையில் இருக்குது. சாதாரணமாக உள்ள சேலரி ஜாப் உங்கள் கையில் இருக்குது. எது வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணலாம். வெஸ்டீஜ் வேணுமா சேலரி ஜாப் வேணுமாங்கிறது கூடிய சாட் பாக்ஸில் போடலாம். அதுக்காக நான் சேலரி ஜாப்பை விடுங்கன்னு சொல்லலை, வெஸ்டீஜை விட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். வெஸ்டீஜில் உங்களுடைய செட் பண்ணுங்கள். யாருக்கெல்லாம் வெஸ்டீஜில் லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும், ஒரு வருஷத்தில் இல்லை கிரவுண்ட் டைரக்டராக லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு யார் இன்றைக்கி செட் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய வாழ்க்கை தான் மாறப்போகுது. அவங்களுக்கு தான் இந்த வியாபாரத்தில் வெற்றி இருக்குது. ஸோ யாரெல்லாம் ஒரு வருஷத்தில் கிரவுண்ட் டைரக்டராக லட்ச ரூபாய் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர்னு உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. 1 year 1 lakh கிரவுண்ட் டைரக்டர்.